பாலண்ணா, நீங்கள் செய்கிற ஒரு ஒரு விஷயத்தையும் ஒரு ஒரு செயலையும் நான் பார்ப்பேன், டெய்லியும் பார்ப்பேண்ணா. உங்களை அண்ணான்னு கூப்பிட்றதா இல்லை அப்பான்னு கூப்பிட்றதா இல்லை கடவுள்னு கூப்பிட்றதான்னு தெரியலண்ணா எனக்கு. ஆனால் எல்லாேருக்கும் உதவி செய்கிறீங்க, இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஒரு பெரிய விஷயண்ணா. ஆனால் உங்களால் எனக்கு ஏதாவது உதவ முடிஞ்சால் ஒரு சின்ன உதவி மட்டும் செய்யுங்கண்ணா. நான் பிறந்ததுலேருந்தே எங்கள் அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். எங்கள் வீட்டில் மொத்தம் 7 பேருண்ணா. நான் மட்டும்தான் நான் கடைசி. சொந்த வீடுன்ற ஒரு கனவு எங்களுக்கு இது வரைக்கும் நாங்கள் அடையவே இல்லைண்ணா. எல்லாருமே வாடகை வீட்டில் தான். அப்படியே நாங்கள் எல்லாருமே வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். எல்லோரும் சொந்தமாக ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம். எங்களால் அந்த கனவை அடையவே முடியலண்ணா. நிறைய பேருக்கு உதவி செய்யணுன்னு தோணுது. இன்றைக்கி வேலைக்கு போய் உழைச்சாதானே எங்களுக்கு சோறுன்ற ஒரு எண்ணமே, ஒரு சோறுன்றதே எங்கள் தட்டில் கிடைக்கும். இந்த பதிவு உருக்கமாகவும் சொல்லலாம், ஆனால் என்னை எப்படி சொல்கிறதுன்னு தெரியலண்ணா. இப்போ கூட வீட்டிலேருந்து நடந்து நான் வந்துட்டுருந்தோம். இது நான் வேலை செய்கிற இடம்ண்ணா, வேலை செய்கிற ஆஃபீஸு. எனக்கு சொந்தமாக வீடு இது பண்ணணுன்னு ஆசை. நாங்களும் எப்படியோ சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேண்ணா. ஆனால் எங்களால் சத்தியமாக அது முடியலண்ணா. பசங்களை பார்க்குறதுக்கு அண்ணன்லாம் பசங்களை பார்க்குறாங்க. திடீர்னு ஏதாவது ஒன்றுனா உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு அதை ஓடுறாங்க. கையில் எவ்வளோ தான் சேர்த்து வச்சாலும் அந்த காசு அப்படியே கறியாகிடுதுண்ணா. எங்களால் முடியலண்ணா. ஏதாவது ஒரு உதவி செய்யுங்கண்ணா எங்களுக்காக. அம்மாவளையும் நடக்க முடியாது, எங்கள் வீட்டோடு இருக்காங்க. எங்களுக்கு கை தூக்கி விட யாரும் ஆள் இல்லைண்ணா. இது கேட்கலாமா கேட்கக்கூடாதான்னு தெரியாமல் தான் நான் கேட்டேன். நான் கேட்டது தப்பாக இருந்தால் மன்னிச்சுங்கண்ணா. உங்கள் வீடியோ இப்போ கூட ஜஸ்ட் நான் பார்த்தேன். சரி, கேட்டு தான் பார்ப்போமே, நம்ம அண்ணனாக இருந்தால் செய்ய மாட்டாங்களா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தானே கேட்டேன். தப்பாக கேட்டிருந்தா மன்னிச்சுக்கங்கண்ணா. ரொம்ப நன்றிண்ணா.